பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த செய்திக்காக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நல்ல நாளில் நாம் நேரடியாக இதனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். யோபு புத்தகத்திலே 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் கூடி மனிதர்களுடைய வாயின் வார்த்தைகளையும் அவர்களுடைய பேச்சுக்களையும் பார்த்து தம்மை பின்பற்றி தமக்கு பின்னாக வருகிற ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலம்பாதீர்கள் என்று. அப்போ அன்று யோபுடைய நண்பர்களுக்கு தேவன் எப்படி பேசினாரோ அதே தேவன் இன்றைக்கும் நிதானம் இல்லாமல் கவனமில்லாமல் பேசுகிற பிள்ளைகள் மேலே தேவன் கோபப்படுவார் என்பது தெரிந்திருக்க வேணும். அதனால தான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான் என்று. அதனால் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நிதானத்தை விரும்புகிறார் என்று யோபு புத்தகத்திலே வாசிக்க நாம் கேட்டோம். நாம் ஒரு காரியத்தை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். என்னவென்றால், நாம் தேவனோடு மாத்திரமல்ல மனிதர்களோடு கூட ஜெபத்தில் கூட நாம் என்ன செய்யணும் என்றால் நிதானமாய் பேச நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன். இந்த தேவன் என்னை பார்க்கிறார். இந்த தேவன் நான் என்ன பேசுகிறேன் என்று கேட்கிறார். இதைத்தான் அங்கு ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய யோபுவுக்கு விரோதமாய் பேசின மனிதர்களை குறித்து தேவன் கோபப்பட்டார். யோபு தவறுதலாய் பேசின குறைகள் குற்றங்கள் வேதத்தில் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய தாசனாகிய யோபு என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய காரியங்களை தெரிந்த மனிதர்கள், அவருடைய நண்பர்கள் யோபுவிடத்திலே வந்து இவர்கள் தங்களுடைய அறிவினால், ஐம்புலங்களினால், தங்களுடைய ஞானத்தினாலே யோபுவினிடத்திலே குற்றம் பிடித்து குறை பிடித்து, தேவனால் இந்த மனிதன் சோதிக்கப்படுகிறான், இந்த மனிதன் சோதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பொன்னாக விளங்குவான் துலங்குவான் என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், யோபுவுக்கு விரோதமாக பல வார்த்தைகளை இந்த நண்பர்கள் பேசினது யாருடைய செவியிலே இது எட்டினதென்றால், யோபுடைய செவியிலே மாத்திரமல்ல, பேசினவர்களுடைய செவியிலே மாத்திரமல்ல, காணக்கூடாத சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனுடைய செவிகளிலே இந்த சத்தம் விழுந்தது, இந்த பேச்சு விழுந்தது. நிதானமற்ற வார்த்தைகளை பேசின யோபுடைய நண்பர்களுடைய வார்த்தை எங்கே விழுந்ததென்றால் தேவனுடைய செவிகளிலே விழுந்த பொழுது தேவன் சொல்லுகிறார், என்னுடைய தாசன் நிதானமாய் பேசினார், நீங்களோ நிதானம் இல்லாமல் பேசுகிறீர்கள். அதனால் என்னுடைய கோபாக்கின உங்கள் மேல் வராதபடிக்கு உங்களுக்காக என்னுடைய தாசன் பரிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கான், நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய பழியை செலுத்துங்கள் என்று தேவனே அந்த
நிதானம் இல்லாமல் பேசின அந்த மனிதர்களுக்கு தேவனே சொல்லுகிறார், அப்படியானால் நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டு அறியாமல் இருக்கிற மனிதர்களும் இந்த தேவன் எப்படிப்பட்ட அன்பான தேவன், தண்டிக்காமல் அடிக்காமல் பழிவாங்காமல் எவ்வளவு அன்பாய் சொல்லி கொடுத்து யோபுடைய நண்பர்களை எப்படி வாழ வைத்தார், யோபுவை இரட்டிப்பான நன்மைகளினால் திருப்தியாக்கி எப்படி வாழ வைத்தார் என்று அந்த தேவனுடைய அன்பை அறிகிற அறிவே நம்முடைய தேவனுக்கு பயப்படுகிற பயமும் நாம் நிதானமாய் பேசுகிற பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக விஷயங்களில் தவறி போகிறோம். ஏனென்றால் யோபு அதை சொல்லுகிறார், இதை பேசிக்கொண்டிருக்கிற மனிதனாகிய நான் முற்றிலும் தேறினவன் அல்ல, நான் நிதானமாய்த்தான் எல்லாத்திலே நடக்கிறேன் என்று சொல்ல வரவில்லை. தேவன் எனக்கு போதித்தபடி தவறின வழிகளிலிருந்து தன்னுடைய வழிகளுக்கு கொண்டு வந்த நிமித்தமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.